ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்தது. அவளை இழுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு இப்போ தான் வந்த உடனே அம்மா எனக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடு, சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா பிள்ளை. சரி, கடையில் வாங்கி கொடுத்தாலும் தான் நல்லது இல்லையே, நம்ம என்ன செய்யலான்னு யோசிச்சு பார்த்தா 2 உருளைக்கிழங்கு இருந்துச்சு பரிதாபமாக. சரி, அதை எடுத்து அதுக்கு எதனா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸு தான் செய்ய ஆரம்பிக்கலான்னு வெட்ட ஆரம்பித்தோம். ஏற்றா கைப்பில் அந்த கத்தியனை எடுத்து வெட்டினா அந்த உருளைக்கிழங்கு வாய் இருந்தாலும் அழத்தாங்க செஞ்சுருக்கோம். வெட்டவே முடியல, என்னன்னு தெரியல. ஸ்லைஸாகவே வரல. அம்மிக்கல்ல கொத்த தெரியாதவங்க கொத்தின மாதிரி 2 பேரும் வெட்டிட்டு கிடந்தோம். ஒரு வழியாக வெட்டி எப்படியோ பொரிச்சாச்சு. பொரிச்சு சாப்பிட்டு பார்த்தா தெரியுது, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. ஃப்ரெஷ்ஷாக செஞ்சதுனால பாப்பா சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் மிச்சம் எல்லா உருளைக்கிழங்குமே எடுத்து அழகாக பொரிச்சிட்டு அதில் சரி மசாலா போடலான்னு அந்த பேப்பரை தட்டுறேன். அதுலேருந்து மசாலாவே வர மாட்டேங்குது. இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா அப்புறம் மசாலா கொஞ்சோண்டு இருந்தது. காஷ்மீரி தூள் தான் போட்டேன், ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் காரம் இல்லாமல். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பும் போட்டு நல்லா குலுக்குன்னு குலுக்கிட்டு கொடுத்துட்டேன். பார்த்தா கலக்கலன்னு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாப்பாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா சூப்பராக இருக்குமா, இனிமேல் நீ வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துரு அப்படின்ட்டு. ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டமே நினச்சேன். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் செஞ்சு கொடுக்குறது நல்லது தானே. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே திங்குன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஜாலியாக சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கடா ஆளை காணோம் அப்படின்னு பார்த்தா டிவி கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு சேனல் மாற்றிக்கிட்டே இருக்கா. அந்த 4 சிப்ஸை சாப்பிட்றதுக்கு 4 மணி நேரமாக உட்காந்து படம் தேடிக்கிட்டு இருந்தா. சரி, சாப்பிடட்டுன்னு விட்டுட்டு நான் என் வேலையை பார்க்க போயிட்டேன்.